அடுத்ததாக என் வாழ்க்கையில சினிமா நிறைய கத்து கொடுத்துச்சு. நான் அடிக்கடி தூங்குவேன். ஆஹா. என் வாழ்க்கை ஜாலியா போயிட்டு ஜாலி பப்ளி பப்ளி பப்ளி. பப்ளி. தாமரை துள்ளல். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிவில் வந்து நீங்க வந்து யார் சஸ்பெக்ட் உங்களுக்குள்ளேயே நீங்க வினோத். வெல்கம் டு சாய் வித் செலிபிரிட்டி வித் மீ கார்த்திக் ராமதுரை. சமீபத்தில் தியேட்டரில் வெளியாகி வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கிற டபுள் ஆக்குபென்சி படத்தினுடைய டீம் நம்ம கூட இருக்காங்க. ஐ எம் ஹாப்பி டு வெல்கம் ஆக்டர் வினோத் கிஷன், சந்தோஷ் அண்ட் ரேஷ்மா. ஹாய், வணக்கம். வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேன் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. சூப்பர் 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 சூப்பர். உங்களுக்கு மட்டும் பாவம் தனியா விட்டீங்க. சிங்கம் சிங்கிளா தான் இருக்கு. ஓஹோ ஓ நீங்க வேற ஏதாவது டைலாக்? ஆமா, அவரு தனி வழி எப்படி இந்த கேப் விட்டுருந்தாங்கன்னா நான் போய் உட்காரலான்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ள பஞ்ச் டைலாக் போட்டு அங்கேயே இரு அப்படின்னு ஒரு பவுண்டரி செட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா படத்துக்கு வந்து அட்வான்ஸா நாங்க வந்து வாழ்த்துக்கள் சொல்லிடுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கான டீம் நான் வந்து பார்க்குறோம். உங்களோட இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே பயங்கர இந்த படத்தில் நடிச்சது ஹாப்பியோ இல்லையோ உங்களுக்கு நீங்களாம் இந்த ப்ரொமோஷன்ஸில் பயங்கர ஜாலியாக இருக்கீங்க. ஸோ சொல்லுங்கள் டீம், இந்த டீம் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த எனர்ஜி தான். ஸ்டார்டிங் கதை கேட்டதுலேருந்து அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து இப்போ வரைக்கும் சேம் எனர்ஜி. செம்ம ஃபன்னாக ஜாலியாக காலேஜில் இருக்கிற மாதிரி. காலேஜ் பேக் டு காலேஜ் போன மாதிரியான ஒரு விஷயம். சந்தோஷ் நீங்கள் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸாக ஆரம்பித்தோம். ஃபர்ஸ்ட் முடிச்சிங்க அப்போ? அதான் இப்போ வந்து அதான் நான் எந்த ஜோனில் முடிக்குதுன்னே தெரில. ப்ரொமோஷன் படிஸா இல்லைன்னா அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தாண்டி ஒரு 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 க்ளோஸ், ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம் அந்த மாதிரி. அதான் ஒரு இதை ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி, டபுள் ஆக்குபென்சி ஃபேமிலியாக மாறிட்டோம். டபுள் ஆக்குபென்சி. ஓகே, உங்களுக்குங்க? எங்களுக்கும் எங்க எல்லாத்துக்குமே ஃபேமிலி மாதிரி தான் இருக்கு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ், கோவாக்கர் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஆனால் அவங்க எப்பவுமே தனியாக தான். ஆமா, தனியாக தான். ஏன்னா சிங்கிள் இல்லை, சிங்கிளாக தான். பேச்சுக்கு தான் ஃபேமிலி அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆமா, ஓகே. சிங்கம் இல்லை, சிங்கிள். அவங்க எங்கெங்கயோ வச்சிருந்த எல்லாத்தையும் இங்க வந்து கட்டிட்டாங்க. நேரம் பார்த்து அடிச்சிருக்காங்க. அப்படிதான் நாங்க தனியா எல்லா நாளும் மாட்டுவாங்க யாராச்சும். இன்னைக்கு நான் மாட்டினேன், அவ்வளவுதான் சூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, பட் ஆனா இவர் எப்படி போய் சொல்ற மாதிரி எனக்கு எப்படி எனக்கு புரியல. ஆமாங்க, என்னங்க படத்துல எல்லாம் நிறைய வில்லனா நடிச்சிருக்கலாம். ஆனா நிஜத்துல அவர் ஆக்சுவலா ரொம்ப ஸ்வீட்டான, காமெடியான, சாஃப்டான, ரொம்ப பொலைட்டான, ரெண்டு பேருமே ரொம்ப பொலைட்டான ஒரு ஆர்டிஸ்ட். ஓகே, சூப்பர். ஸோ நம்ம வந்து டீ பார்ட்டி பண்ண போறோம். ஓகே, இது வரைக்கும் நீங்க பார்க்காத பார்ட்டி. ஓகேவா? ஸோ அதனால இந்த டீ பார்ட்டில நிறைய டீஸ் இருக்கீங்க. மின்ட் டீ, டீ, மசாலா டீ, பிளாக் டீ, டீ, ஜிஞ்சர் டீ. கண்ணு தெரியலங்க ரொம்ப தூரம். டீ குடிக்க போது பார்த்து செஞ்சா டீயா? செஞ்சாதான் டீ, ஆனா செஞ்சா டீன்னு நல்லா இருக்கு. செஞ்சாதான் டீ, ஆனா செஞ்சா டீன்னு ஒண்ணு இருக்கு. இந்த மாதிரி ஒரு எங்கேயோ இருக்கு. என்னது ப்ரோ? அது என்ன டீ? இது வந்து உங்களுக்கு வந்து இதுக்குள்ள நிறைய ரூல்ஸ் இருக்கு. அதெல்லாம் நீங்க பண்ணலன்னா நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிற இது வந்து பாகற்கா மாதிரி வேற ஒண்ணு இருக்கு. அதை வச்சு நாங்க பண்ண ஒரு ஜூஸ். சரி, இங்க மட்டும் தான் கிடைக்கும். சார் நீங்க குடிக்க வேண்டிய கட்டாயம் இல்ல. ஓகே, பாவக்காய் பிடிக்கும். பாவக்காய் ரா சாப்பிட்டுருவேன். நானும் சாப்பிட்டுருக்கேன். நான் நீயும் சாப்பிட்டுருக்கேன். நான் என்னங்க இங்க நான் ஃபர்ஸ்ட் வந்து சிங்கத்துக்கிட்ட இருந்து சிங்கிளா இருக்கிற சிங்கம் நீங்க சொல்லுங்க. சோ எந்த டீ நீங்க சூஸ் பண்ண போறீங்க? நான் வந்து இதுல எதுவும் ஆப் இல்லல்ல, எல்லாமே கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். நான் வந்து ஜிஞ்சர் போய்க்கிறேன். ஜிஞ்சர் போய்க்கிறீங்க. எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஓகே, ஜிஞ்சர் டீல உங்களுக்கு வந்திருக்க கூடியது எரேசர். ஓகே ஓகே, என்ன ஓ சொன்னீங்க? இப்போ இதுக்குள்ள இந்த டீ இருக்குன்னு நினைச்சீங்களா? ஆமா, சீரியஸா டீ இருக்குன்னு நினைச்சேன். என்ன சுட சுட டீல கை விடுறாரு நினைச்சிருப்பாங்க. நினைச்சிருப்பா. ஓபன் பண்ணி டீக்குள்ளேயே ஒருத்த கையை விடுறான்னா அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான் அப்படின்னு நினைச்சு கையை விட்டுட்டு குடிக்க சொல்லுவாரு. ஓகே, நான் இந்த டீம் வச்சே சொல்றேன். ஏதோ ஒரு ஒன் மொமெண்ட் அது எரேஸ் பண்ணி ஆகணும் இவங்க கூட அப்படின்னா வர்க்கிங் வித் them. இல்ல, போன இன்டர்வியூல ஒன்னு நடந்துச்சு, அதை எனக்கு எரேஸ் பண்ணனும். இப்போ இன்னைக்கு டேல நான் மறுபடியும் வேணா உங்களுக்கு சொல்றேன். சொல்லு. என் வாய் தான் ஒரு 4 வாட்டி 5 வாட்டி சொல்லிட்டே இருந்தாங்க. நான் தான் வந்து செட்டுக்கு ஃபர்ஸ்ட் வருவேன், நான் தான் செட்டுக்கு ஃபர்ஸ்ட் வருவேன்னு சொன்னாங்க. ஆன் டைம். ஆமா, ஆன் டைம் வருவேன்னு சொன்னாங்க. ஆன் டைம் இல்ல, ஆன் டைம் இல்ல, நான் ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஃபர்ஸ்ட் வருவாங்களா? ஆமா, எல்லாருக்கும் முன்னாடி எல்லாருக்கும் முன்னாடி நான் வந்துறேன்னு சொல்லிட்டே இருந்தாங்க.
நான் சொன்னேன் அப்படிலாம் இல்லை கிடையாது, நான் தான் வருவேன். உடனே என்ன சொன்னாங்க, லைவாக ஏதோ ஷோலேயே சொன்னாங்க, சரி நம்ம ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கே கால் பண்ணி கேட்டுருவோம் அப்படின்னு இவங்க தான் 5 வாட்டி சொல்லிட்டே இருந்தாங்க. நான் சொன்னேன் அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு தெரியும் நான் தான் ஃபர்ஸ்ட்டுன்னு. இல்லை அவருக்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு கால் பண்ணாங்க. கால் பண்ணி அவர் ரொம்ப ஓப்பனா சொல்லிட்டாரு, ஃபர்ஸ்ட் நான் தான் வருவேன், அதுக்கப்புறம் இவர் வருவாரு, அதுக்கப்புறம் தான் ரேஷ்மா வருவாங்கன்னு சொல்லி பல்ப் வாங்கிட்டாங்க. அது அவங்களால தாங்க முடியாம ஆப் வச்சுக்கிட்டேனேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பல இருந்து erase பண்ண அப்பத்துல இருந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஏன் நீங்க எதுக்கு அந்த சவால் விட்டீங்க ஃபர்ஸ்ட்? தெரியும் நம்ம தான் வந்து தேர்ட் போறோம். நான் வந்ததுக்கு அப்புறம் நான் ரூமுக்குள்ள இருக்கேன், நான் வெளில வரும்போது யாருமே இருக்க மாட்டாங்க. அதுதான் கேரவன்குள்ள போய் ஒருவேளை செட்டுக்கு அவங்க வரப்போ நீங்க 2 பேரும் பொறுப்பே இல்லாம எங்கேயா போயிருந்தீங்கன்னா. சந்தோஷ் கூட 2 தடவை பாத்திருக்கேன், ஆனா வினோத்தை நான் பார்த்தது இல்ல. அப்ப நான் தான் வந்திருக்கேன் அப்படி நான் நினைச்சிட்டு இருக்கேன். அவர் ஏதோ ஒரு மெத்தட் ஆக்டிங்ல எங்கேயாவது வரமா போயிருப்பாரு. ஓகே சூப்பர். சோ நீங்க ஓகே இது அவர் சொல்லிட்டாரு, பட் இருந்தாலும் நீங்க வேற ஏதாவது? ஒரு தடவை நான் தலை சுத்தி விழுந்துட்டேன். என்னன்னா ஒரு நாளைக்கு ரொம்ப ஒரு மாதிரி கிடினஸா இருந்துச்சு. நான் வந்து ஐயோ இது எங்க வீட்டுல தெரியாது, சரி ஓகே பரவாயில்ல, ரொம்ப கிடினஸாக இருந்துச்சு. நான் அப்போவே சொல்லிட்டேன் மேக்கப் பண்ணான்ற அசிஸ்டன்ட் கிட்ட நான் அந்த மாதிரி பாருடா நான் தலை சுற்றி விழ போகிறேன், ஒரு மாதிரி கிடினஸாக இருக்குன்னு. நான் போயிட்டு இந்த கேரவனில் பெட்டில் இப்படி படுத்துட்டேன். போயிட்டு ஓகே இருங்க நான் லெமன் போட்டு சுகர் அண்ட் சால்ட் போட்டு நான் எடுத்துகிட்டு வரேன், டீஹைட்ரேட்டாக இருக்கும் ஹைட்ரேட் பண்ணிக்கலான்ட்டு அது போனாங்க. வர்றதுக்குள்ளே எனக்கு நான் இப்படி பார்க்குறேன், எனக்கு எல்லாமே பிளர்டாக தெரியுது, அப்படியே காணும், அன்கான்ஷியஸ் ஆயிடுச்சு, மயக்க போட்டு விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே நான் சுள்ளுன்னு ஒரு குத்துற மாதிரி ஒரு ஃபேஸில் அது வாட்டர் தெளிச்சிருக்காங்க, அது ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாரும் பேசுறதுல ஞாபகம் இருக்கும், ஐயோ தூக்குங்க அது கொண்டு போங்க அது மட்டும் ஞாபகம் இருக்கு எனக்கு, அது மட்டும் ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல என்னை சுத்தி எல்லாரும் இருந்தாங்க. ஓகே அடுத்த வினோத் நீங்க சொல்லுங்க. மசாலா மின்ட் பிளாக் மசாலா டீ. மசாலா டீல என்ன இருக்குன்னு பார்த்தா வெங்காயம். வெங்காயத்தை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வருதா? நீ என்ன பெரிய வெங்காயமா, அதான் ஞாபகம். அப்படி சொல்லுவாங்களா, நீ என்ன பெரிய வெங்காயமா அப்படி. அந்த மாதிரி நீங்க யாராவது இங்க இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க. இல்ல இப்போ அவங்க இப்ப சொன்ன அந்த இன்சிடென்ட் இருக்குல்ல, அந்த போன இன்டர்வியூல உட்கார்ந்து அதுவே தான் நான் சொல்லுவேன். அதுவே ஆமா, ஏன்னா ஓவர் கான்ஃபிடென்ட்டா வந்து அவருக்கு போன போடுங்க, அவருக்கு போனை போட்டா தெரியும், அவர்கிட்ட கேட்டா தெரியும், 4 வாட்டி பேசி நானது ஒரு டைமுக்கு மேல நம்ம வந்து ஓகே சொல்லிடுவோம், தெரியும் மேல கேட்டாங்கன்னா அது உண்மையாயிடும், தெரியும் இல்ல, அதெல்லாம் நான் பெரிய வெங்காயம் தான். ஓகே பட் அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து எல்லாருக்கும் தேவை லைஃப்ல. ஓகே நம்ம மாட்டுவோன்னு தெரிஞ்சும் கான்ஃபிடன்ஸா ஒருத்தங்க இருந்திருக்காங்கன்னா அதை நான் பாராட்டுறேன். ஓகேவா? ஸோ வந்து ஆனஸ்டா என்னன்னா லைக் நம்ம அது வெங்காயம் உருக்கி கண்ணில் அவ்வளோ தண்ணி வரும். தட் மோஸ்ட் எமோஷனல் டே அண்ட் மொமெண்ட் இன் டபுள் ஆக்குபென்சி. சந்தோஷ் நீங்க சொல்லுங்க, என்ன டீ உங்களுக்கு வேணும்? பிளாக் டீ. பிளாக் டீல சந்தோஷ்க்கு இருக்கிறது பேட்டரியா? அதை நாங்க பண்றது ஸ்டேஜ்ல உடஞ்சு அழுததை வந்து நாங்க பார்த்தோம். மேபி இந்த ஹாப்பி டியர்ஸ் எனி சார்ட் ஆஃப் எமோஷன்ஸா இருந்திருக்கலாம். பட் ஸ்டில் எல்லா இந்த படத்துக்கு வரதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் இருந்திருக்கும். இந்த படத்துக்குள்ள ஏதாவது ஒன் நைட் ரொம்ப எமோஷனல் ஆகி ரொம்ப டவுன் ஆகி ஓகே நாளைக்கு என்ன பண்ண போறேன்னே தெரியாதப்போ தட் சார்ஜிங் மொமெண்டா என்ன இருந்தது? அந்த பர்சன் யார்? பேட்டரிக்கு வந்துட்டீங்க. மொமெண்டா இருந்திருக்கலாம் ஆர் தட் பர்சனா இருந்திருக்கலாம். ஓகே ஏஞ்சி திரும்ப ஓகே கரெக்ட் இருக்கு. எனக்கு வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சீனு, அது படத்துல நரேஷன் கேட்டதுலேருந்தே அது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான சீனு. அந்த சீன் மாதிரியே இம்பார்ட்டண்ட்டான சீன் ஒன்று. அதுக்கு கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற ஒரு நைட்டுக்கு முன்னாடி என்னோட பாட்டி இறந்துட்டாங்க. எங்கள் அப்பா ரொம்ப உடஞ்சி போயிட்டு அவர் ஊருக்கு கிளம்பிட்டாரு. நான் அடுத்த நாளைக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. எங்கள் அப்பா நான் அப்படி பார்த்ததில்ல, ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. அது எனக்கு அது ஒரு மாதிரி மைண்டில் ஓடிட்டே இருக்கு. ஆனால் ஸோ அந்த சீன் நெக்ஸ்ட் டே நான் போய் பண்ணணும். ரொம்ப எல்லாமே ரொம்ப ரியல் ஆகிடுச்சு எனக்கு. எல்லாமே ஒரு மாதிரி இப்போ எல்லோரும் பார்க்கும்போது, எல்லோரும் என்னை சுற்றி இருக்கும்போது, அப்புறம் எங்கள் அப்பா பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் நான் வந்து எங்கள் அப்பா என்னன்னு தெரியல, எல்லாமே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு இந்த டைமில். ஆனால் எனக்கு எல்லாமே கரெக்டாக இருந்தது. ஸோ அன்றைக்கி என்ன நடந்ததோ அது நான் நடிப்பாகவே பார்க்கல, ரியல் லைஃபாக பார்த்தேன். அந்த ரியல் டைமில் எனக்கு ஆறுதல் கொடுத்தது சம்யுக்தாவும் என்னோட டைரக்டர் தான். ஸோ அது எனக்கு வந்து அது அவங்களுக்கே தெரியாமல் கொடுத்தாங்க, அது அவங்களுக்கும் தெரியாது இன்னைக்கு வரைக்கும். ஸோ அவங்க எனக்கு அந்த ஆறுதல் தரும்போது எனக்கு ரொம்ப, அதுதான் என்னோட சார்ஜ் அன்னைக்கு பூஸ்டாக இருந்துச்சு. அந்த சார்ஜ் இல்லாமல் அந்த டே எனக்கு முடிஞ்சிருக்காது. அந்த மூமெண்ட் இருக்காது. நினச்சேன் மின்டியா செஞ்சாட்டி. செஞ்சாட்டியில் உங்களுக்கு இருக்கிறது யாராவது சொல்லுவீங்கன்னு பார்த்தேன், யாரும் சொல்ல மாட்டேங்க. லவ்
லவ் லவ் லவ் நான் அதை எனக்கே வச்சு செஞ்சுக்கிட்டேன் நான் அதை. ஆமா தட் லவ். இந்த லவ்ன்றப்ப எந்த பர்சன் மேபி ஞாபகத்துக்கு வராங்க? ஆமா of course. டக்குன்னு முடிச்சிட்டாங்க. அம்மானா யாருக்கு தான் பிடிக்காது அப்படின்ற மாதிரி. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் த ஜாமிங். அடுத்து வினோத் நீங்க சொல்லுங்க. 2 தான் இருக்கு, ஒன்னு உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. சந்தோஷ் மின்ட் டீ. மின்ட் டீல இருக்கிறது அல்வா. அல்வா நீங்க கொடுத்ததுலே பெஸ்டஸ்ட் அல்வா, வாங்கினதுலே பெஸ்டஸ்ட் அல்வா, கொடுத்ததுலே மொரட்ட அல்வா. இந்த மாதிரிலாம் நான் அந்த மாதிரி கொடுத்ததே இல்லை. வாங்கினதுலயே இந்த மாதிரி நான் வாங்கினதே இல்லடா அப்படின்ற மாதிரி ஒண்ணு வாழ்க்கையில. அவ்வளோ வாங்கியிருக்காரு. இஸ் லிட்டரலி அஸ் அப்படின்ற மாதிரி. வாங்கியிருக்கேன் நிறையா. ஐயோ ஆமாம் ப்ரோ, ஒரு வேற லெவல் அல்வா வாங்கியிருக்கேன். ஆனால் அதை கேமராவில் சொல்ல முடியாது. என்கிட்ட சொல்லுங்க, பரவாயில்ல, சஜஷன்ல வச்சுக்கிறோம். ஓகே, நம்ம ஒரு விஷயத்தை இப்படி பார்த்துருப்போம், ம் ஒரு 2-3 வருஷமா இப்படி தான் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் தான் தெரியுது, இது உண்மை இல்லடா, இதுதான் உண்மை அப்படின்னு. அப்படி ஒரு அல்வா. அப்படி ஒரு அல்வா. ஆனா அந்த அந்த விஷயம் இங்கதான் இருந்திருக்கு. நம்ம இங்க பாக்கும்போது இங்கதான் இருந்திருக்கு. Love is ஆனா blind. நமக்கு தெரியல. ஓகே, ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியல. Love is blind, love is blind. எக்ஸாக்ட்லி. அந்த மாதிரி ஒரு அல்வா வாங்கியிருக்கேன். ஓகேவா. நீங்க கொடுத்தது பண்ண பிராங்க் ஏதாவது கூட இருக்கலாம், ரொம்ப பெரிய அல்வாவா இருக்க வேணாம். இதுக்கு முன்னாடி சொன்னதுதான் Prank, அவர் பொய் சொல்லிட்டே இருப்பாரு. பொய் கூட உண்மை மாதிரி அது இருக்கும். அது நிறைய பண்ணுவேன். ரேண்டமா சும்மா உனக்கு ஒண்ணு பேசிட்டு தெரியுமா, இருக்கும்போது இப்படி நடுவுல இந்த பெய் நடந்துச்சுன்னா நான் அதை நம்பிடுவேன். ஓ அப்படியா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் தெரியும் அது ஒரு பொய் சொல்லியிருக்காரு அப்படின்னு. அது கண்டே பிடிக்க முடியாது. அப்படி சும்மா அந்த அளவுக்கு. ஜாலிக்கு. அது என்னன்னா, அது மெயினா இவதான் வந்து பயங்கரமா நம்புவா. ரேண்டமா சொல்லுவேன். இப்போ ஒண்ணுமே இல்லை. இப்போ அந்த டீ வந்து ரொம்ப முக்கியமான டீ. அந்த மாச்சா டீ எங்கேருந்து வந்திருக்குன்னா சிங்கப்பூர்ல இருந்து நமக்காக வர வச்சிருக்காங்க, எனக்கு தெரியும் இப்படின்னு சும்மா ஏதாவது இந்த மாதிரி பேசுவா. அதை நம்பிடுவா. ஓ, அது நல்லா இருக்கும். அது ஆனா ஒரு 2-3 Okay. நிமிஷம் தான். அதுக்கப்புறம் சொல்லிடுவேன். எனக்கு என்னன்னா இந்த நேரத்துல என்ன தோணுது, அது கொஞ்சம் லைவா பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஐயோ. ஒரு sentence. அது- இல்ல சொன்னா நீங்க வந்து தெரிஞ்சிடும். உண்மை போய் கலந்து ஒண்ணு சொல்லுங்க. இல்ல அதுல இப்ப எது நான் கண்டுபிடிச்சிருவேன். ஏன்னா அவ சொல்லி 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 எனக்கு எது பொய் எது கரெக்ட் அவ பேஸ் பார்த்தா இப்ப கண்டுபிடிச்சிருவேன். சந்தோஷ் பிரதர், உங்களுக்கு வந்து மாச்சாட்டி மாச்சா. மட்டும் தான் இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். நானே ஓபன் பண்ணிடுறேன். எஸ். பணம் ஏய், வாவ். super. ஒரிஜினல். ஃபேக். பார்த்தா எனக்கு தெரியும், அந்த கலர் அது பார்த்தா நீங்க சினிமா கனவோட பயணம் பண்ணி ஆரம்பிச்சு முதல் சம்பளம் கையில வாங்கினது எவ்வளோ, என்ன படம், எங்க, அதை வச்சு யாருக்கு என்ன வாங்கி கொடுத்தீங்க? என்ன படம்னு சொல்ல முடியாது. ப்ரோ அப்படி படமா? இல்ல ஃபர்ஸ்ட் சம்பளம் வந்துட்டு எனக்கு 7000 ரூபாய். 7000 ரூபா. அப்ப அது கண்டிப்பா நல்ல சூப்பரான ஒரு இது. ஆமா, பேமெண்ட் லேட்டா வந்துச்சு. ஆ, ஆனா அந்த படம் பண்ணிட்டேன். பண்ணி முடிச்சிட்டீங்க. பண்ணி முடிச்சிட்டேன். பட் அதான் பட் அந்த பேமெண்ட் வரதுக்கு முன்னாடி ஒரு ஆட் பண்ணேன். அந்த ஆடுக்கு வந்துட்டு 4000 ருபீஸ் கிடைச்சது. 4000 rupees ஆமா, கொடுத்துருக்காங்க. ஆமா. பரவாயில்லங்க. பட் வந்து சந்தோஷோட வந்து டை ஹார்ட் ஃபேன்ஸ் இன்ஸ்டாகிராம்லாம் இருக்கிறவங்க தேடி கண்டுபிடிச்சி அது என்ன படம் அப்படின்றத எங்க ஐடிக்கு நீங்க அனுப்பலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஒரு குட்டி கேம் இன் பிட்வீன் இருக்கு. என்னன்னா, இது நீங்க கண்டிப்பா இதுக்கு முன்னாடி விளையாண்டு இருந்திருக்கலாம். ஓகேவா? நான் வந்து ஒரு மேபி ஒரு பர்சன், அவங்க வந்து ஒரு ஆக்டரா இருக்கலாம், ஆக்ட்ரஸா இருக்கலாம், கேன் பி எனி ஒன். அவங்களோட வந்து ஒரு இமேஜ் வந்து நான் காமிப்பேன். பட் ஆனா வந்து எல்லாருமே உங்க கண்ணை மூடி இருப்பீங்க. நான் ஒருத்தரை நேம் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? அதுல ஒருத்தருக்கு மட்டும் ஐ வில் ஷோ இது இந்த மாதிரி காட்டுவேன், பட் போட்டோ காட்ட மாட்டேன். ஓகேவா? அவங்க வந்து அந்த பர்சன் யாருன்றது கண்டுபிடிக்க போறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த இமேஜ் வினோத்துக்கு வந்து இப்ப நான் கண்ணை ஓபன் பண்ணி சொல்லி ஒருத்தர் காட்டிடுறேன். இமேஜுக்கு சூர்யாவோட இமேஜ் காட்டுறேன், சூர்யா சாரோடது. உங்களுக்கும் காட்டுறேன். இப்போ உங்களுக்கு நான் காட்டல அப்படின்னா ஃபர்ஸ்ட் இவங்க வந்து ஒரு கெஸ் ஆரம்பிப்பாங்க. இப்போ சூர்யா சார்னா நீங்க வந்து பைக் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் வந்து ஏதாவது அவங்கள சார்ந்து ஏதாவது யார் போய் சொல்றாங்கன்னு நம்ம 3 பேருக்குள்ள ஆமா. இப்போ வந்து கருப்பு படம் வந்திருக்கு, அதுக்கு அருவாள்னு சொல்லலாம். இல்ல அவங்க கண்டுபிடிக்கணும். அதுக்கு அடுத்து போலீஸ் நீங்க யாரு வந்து அதுல வந்து சஸ்பெக்ட்னு நீங்க கண்டுபிடிக்கலாம். உங்களுக்குள்ள தெரியாது யாருக்கு நான் இமேஜ் காட்டியிருக்க மாட்டேன், நம்ம கண்டுபிடிக்கணும். யார் பார்க்காம நம்ம கிட்ட சும்மா உருட்டுறாங்கன்னு கண்டுபிடிக்கணும். மேபி தெரியாதவங்க அந்த பர்சன் யாரும் கண்டுபிடிச்சு. இப்போ நீங்க பைக்னு சொல்லலாம், அவர் அடுத்து போலீஸ்னு சொல்லலாம். ஒருவேளை அவங்களுக்கு வந்து சூர்யா சார் ஞாபகம் வராம ஏகே ஞாபகம் வந்து வேற ஏதாவது சொன்னாங்கன்னா நீங்க கண்டுபிடிச்சு. ஓகேவா? ஓகே, கண்ணு மூடிக்கங்க. அனைவரும் கண்ணை மூடிக்கங்க. நீங்க கையெடுங்க, கண்ணை மட்டும் மூடுங்க. வினோத், நீங்க கண்ணை தரங்க. கண்ணை மூடிக்கலாம். சந்தோஷ் ஆதித்த கரிகாலனாவே மாறி தியானம் பண்ணிருக்காரு. கண்ணை மூடிக்கலாம்.
ரேஷ்மா. ம். ஸோ இப்போ எல்லாருமே வந்து கண்ணை தரங்க. நான் வந்து ரேஷ்மா கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அவங்கள சார்ந்த ஏதாவது ஒரு க்ளூ கொடுக்கலாம். பப்ளி பப்ளி பப்ளி. பப்ளி. தாமரை. துள்ளல். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிவில் வந்து நீங்கள் வந்து யார் சஸ்பெக்ட்னு உங்களுக்குள்ளேயே நீங்கள் வினோத். வினோத். நீங்கள் ரேஷ்மா. வினோத் நீங்கள் உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கு? அவன் மேலே தான். ஓகே பாவங்க நீங்கள் தான் உங்களை தாங்க சுத்தல விடுறாங்க. ஸோ ரேஷ்மா செகண்ட் ரவுண்ட் நீங்கள் இதோட எண்டில் கண்டுபிடிச்சிடலாம் கண்டிப்பாக. ரஜினி சார். நைஸ் க்ளூ. பிருந்தா மாஸ்டர். த மாஸ்டர். ஓகே எகெயின் வந்து நம்ம எது போடணுமோ அதை மட்டும் கரெக்ட் தான். ஸோ இப்போ ஃபைனலாக சொல்லுங்கள் வினோத் யார் மேலே உங்களுக்கு சந்தேகம் இருக்கு? எனக்கு அவன் மேல தான். உங்க ரேஷ்மா. வினோத் மேல தான். உங்களுக்கு வினோத். நீங்க? நான் தான் இப்போ டிசைடிங் ஓட்ல ப்ரோ. ஆமா டிசைடிங். ஒருத்தருக்கு மட்டும் தானே காட்ட மாட்டீங்க. ஆமா அது யாருன்னு தானே கண்டுபிடிக்கணும். வினோத். ஸோ ஆன்சர் வந்து நான் சொல்லிடுறேன். குஷ்பு மேம். ஏய் ஓகேவா? வினோத் தான் இல்ல சஸ்பெக்ட். நான் செகண்ட் ரவுண்ட்ல கண்டுபிடிச்சிட்டேன் ப்ரோ. செகண்ட் ரவுண்ட்ல கண்டுபிடிச்சிட்டேன். அதனால 16 சொன்னேன். அதான் நான் அதுக்கப்புறம் ஒரு பக்கம் நான் இந்த துள்ளல்னு சொல்றப்ப கூட நான் ஒரு விஷயம் ஓகே எனக்கு ஃபர்ஸ்ட் பப்ளி அப்படினோட ஆசிகிதா ஞாபகம். ஓகே ஓகே. அதனால வந்து கண்டிப்பா என் கூட சியர்ஸ் போட போறது வந்து சந்தோஷ் தான் ஃபர்ஸ்ட். ப்ரோ அது வந்து ஃபர்ஸ்ட் நீங்க தான் ப்ரோ. இப்படி ப்ரோ இதுல வந்து நான் தப்பா சொன்னீங்க. இதுல வந்து ரேஷ்மா வந்து மேபி கரெக்டா சொல்லிருக்க மாட்டாங்கன்னு நான் நினைச்சேன். அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே கண்டுபிடிச்சிட்டாங்க. கான்ஃபிடென்ட்டா இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல புரிஞ்சுச்சு அவங்களுக்கு. எப்பவுமே கரெக்ட்டா தாங்க இருப்பாங்க. அவங்க கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க. பயங்கர சுவாரஸ்யமா சூப்பரா போயிட்டு இருக்கு டபுள் ஆக்குபென்சி டீமோட இன்னைக்கு நம்மளுடைய சாய் வித் செலிபிரிட்டி. இன்னும் நிறைய ஃபன் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். நீங்க பாத்துட்டு இருக்கிறது சாய் வித் செலிபிரிட்டி. டீ பார்ட்டி விளையாண்டோம், சஸ்பெக்ட் கேம் விளையாண்டோம், அடுத்த எஸ்பிரஸோ அப்படின்ற ஒரு கேம். டக்குன்னு போய் கிடைக்கிற மாதிரி நாங்க ஒரு விஷயம் டக்குன்னு கேட்போம். அது மேபி இங்கிலீஷ்ல அந்த வேர்டு ஆன்சர் வரக்கூடாது. ரொம்ப சினிமாட்டிக்கா சினிமா டைலாக்காவும் இருக்கக்கூடாது. ஸ்டார்ட் வித் ரேஷ்மா. நான் ஒரு புத்திசாலி. இந்த ரியாக்ஷன் தாங்க அல்டிமேட். ஒரு நீலாம்பரி ஒரு செகண்ட் பார்த்தேன் நான். ஓகேவா? அடுத்து என் வழி. நிறைய வழிகள் கண்டுபிடிக்கணும் எந்த வழின்னு. சினிமா டைலாக் சொல்லி நேரம் சொதப்பிருப்பேன்ற மாதிரி தப்பிச்சு ஓடிட்டாரு. ஓகேவா? ஐ லவ் சினிமா. சினிமா. சரி ஓகே. ஐ ஹேட் மீ. தேங்க் யூ so much. ஓ அத டயலாகா? அத டயலாகா? அத டயலாகா? அது கிடையாதுங்க. நீ தான் இங்கிலீஷ் சொல்லிட்டீங்கல. சோ அடுத்ததாக என் வாழ்க்கையில சினிமா நிறைய கத்து கொடுத்துச்சு. நான் அடிக்கடி தூங்குவேன். ஆஹா. என் வாழ்க்கை ஜாலியா போயிட்டு ஜாலி. இந்தாங்க. இவங்க இப்ப 2 ஜூஸ் குடிச்சாங்கன்னா டபுள் ஆக்குபென்சி தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிடுச்சு. வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. சோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட உடனே புக் பண்ணி போய் பாருங்க. எங்க படத்துக்காக இன்னும் 2 ஜூஸ் கூட குடிப்பாங்க. ஆமா இன்னும் 2 குடிப்பாங்க. டபுள் ட்ரிபிள் ஆக்குபென்சியா இருந்தாலும் தியேட்டர் ஆக்குபென்சி ஆகணும். அதுக்காக நீங்க குடிக்க போறீங்க. எனக்கு தெரிஞ்சது எல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஓகே எனக்கு புரிஞ்சதெல்லாம் புரியலையே. நைஸ் நைஸ் ஆன்சர். ஓகேவா? எனக்கு கோவம் வந்தா இருங்க நான் ஜூஸ் கொடுத்துறேன். எனக்கு கோவம் வந்தா நான் தூங்கிடுவேன். ஓகேங்க. ஜூஸ் குடிப்பீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். இப்படி நீங்க மேல வந்து ஓகே. நான் ஜாலியா இருந்தா ரொம்ப சங்கடமா போயிடும். என் காதல் கதை புஸ். புஸ் என்ன அது சவுண்ட் இல்ல. ஆ சவுண்ட் புஸ்னு ஆயிடுச்சு. அது எஸ்எஃப்எக்ஸ். தமிழர்கள் தான சொல்லுவோம். தமிழர்களோட எஸ்எஃப்எக்ஸ். வேற யாராவது புஸ்ன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரஷ்யால சொல்லுமா? என்ன புஸ் ஆயிடுச்சு. பட் இப்படி இருந்த இப்படி தெரிஞ்ச இந்த வழிய நாலு புஷ்ன்ற ஒரு வார்த்தையில முடிச்சிருக்காருன்னா இந்த மனுஷன் எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க. ஓகேவா? எங்க அம்மா எனக்கு அழகி. குஷ்பு மேம் உங்களுக்கு அம்மா மாதிரி. ரேஷ்மா உங்களுக்கு நன்பி. இதுக்கு ஒண்ணும் பண்ண இத முடியாது. வந்து சொன்னீங்க வேற ஏதாவது ஒண்ணும் அந்த வார்த்தை யாருக்கு தெரியும்? தெரியும் கண்டிப்பா தெரியும். கண்டிப்பா தெரியும். எல்லாருக்குமே டக்குன்னு ஒரு क्वेश्चन. டபுள் ஆக்குபென்சி டீம் உங்களுக்கு கனவு. குடும்பம். குடும்பம். சந்தோஷம். ஓகே சூப்பர். சோ ஃபார் வந்து நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா போச்சு. பயங்கர கலகலன்னு எங்களை வந்து வச்சிருந்தீங்க. எங்களை ஆக்சுவலா நாங்க உங்களை சந்தோஷப்படுத்தலாம்னு பார்த்தா நீங்க எங்களையும் நேர்களையுமே வந்து பயங்கர ஹாப்பியா வச்சிருந்தீங்க.
ஸோ உங்களுடைய மெமரி எப்போதுமே எங்கள் ஷோவில் இருக்கணுன்றதுக்காக உங்களோட ஆட்டோகிராஃப். ஓ ஸ்வீட். ரொம்ப ஸ்வீட்டாக நம்ம ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ண டபுள் ஆக்குபென்சி டீமுக்கு பெரிய வாழ்த்துக்கள். ஜெயா டிவி டீம் சார்பாக ஆல்ரெடி அது பிளாக் பஸ்டர் அப்படின்றது வந்து டிசைட் செய்யப்பட்டது. ஸோ இது வரைக்கும் யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா ஷோ முடிச்சுட்டு உடனே டிக்கெட் புக் பண்ணுங்கள், போய் பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணுங்கள். டூ சப்போர்ட் டபுள் ஆக்குபென்சி டீம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நேயர்களே, நான் சொன்ன மாதிரி டபுள் ஆக்குபென்சி படத்தினுடைய டீம் இன்னைக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக நம்ம எல்லாரையும் பயங்கர ஹாப்பியாக வச்சுருந்தாங்க. இந்த ஷோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான டீமோட சூப்பரான ஒரு ஷோ மூலமாக நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் கார்த்திக் ராமதுரை. டாடா, பை பை.